அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. இழப்புகள் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை யோசித்து மனம் துவண்டு விடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இழப்புகள் ஏற்படும் பொழுது நாம் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும், அவனிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அழகிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒருவர் எப்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1674வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் மஅஜுர்னி ஃபி முசீபதி வஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் மஅஜுர்னி ஃபி முசீபதி வஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. அன்பிற்குரியவர்களே, முதலில் உள்ள பகுதி நமக்கெல்லாம் தெரிந்த வாசகம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் மஅஜுர்னி ஃபி முசீபதி வஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. நாம் இறைவனுக்கு உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இறைவா, எங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு பகரமான ஒரு கூலியை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. எதை நாங்கள் இழந்துவிட்டு வாடுகிறோமோ அதைவிட சிறந்த கூலியை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்ற கருத்தில் இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக எதை இழந்துவிட்டு சிரமப்படுகிறோமோ அதையும் பெற்றுக்கொள்வோம். ஒரு பெரிய சன்னிதானத்தில் நம்முடைய கவலையை ஒப்படைத்து விட்டோம் என்ற நிம்மதியும் பெற இந்த பிரார்த்தனை வழிவகை செய்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.